தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அம்மா தாயே, அத்தனோர் அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தாயே. ஆபீஸுக்கு நேரம் பாச்சு, இன்னும் கிளம்பலையாப்பா? ஏய் அறிவு, வயலுக்கு நேரம் பாச்சு, பயிர் அளவுக்கு ஆள் சொல்லியிருக்கு, சீக்கிரம் கிளம்புடா, வேலை கிடக்குது. கிளம்பிட்டோம்பா. நீங்க ரெண்டு பேரும் செய்யற வேலையில கவனமும் போற பாதையில நிதானமாவும் நேர்மையாவும் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்பா. அப்பா, பைக்ல ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. இது கார்ல போனா கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும், கெத்தாவும் இருக்கும். ஏய், அந்த பணத்துல ஒரு டிராக்டர் வாங்கணும் வச்சுக்க, நம்ம நிலத்துல உழுது போக வாடகை விட்டா நல்ல வருமானம் வரும்டா. வெத்து பந்தா கார் வாங்கி ஏன்டா வெட்டியா போற? டேய் அண்ணா, நான் ஒன்னும் கேட்கல. ஐ ஆஸ்க் மை டாடி, யூ கீப் குவைட். அடேங்கப்பா இங்கிலீஷு. டேய், உன் படிச்ச திம்பெல்லாம் உன் ஆபீஸோட வச்சுக்க, நம்ம கிட்ட வேணாம் தம்பி. டேய் டேய் டேய், காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் சின்னவனே, கார் வாங்க அவ்வளவு பணம் இப்ப என்கிட்ட இல்லடா. அப்பா, நீங்க இன்னும் எந்த காலத்துலப்பா இருக்கிறீங்க? இப்பெல்லாம் ஒரு ரூபா இருந்தா போதும், அடுத்த செகண்டு காரு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். டேய் படிச்ச முட்டாள, ₹1 பொம்மை கார் வாங்கி விளையாடுற வயசாடாது. மை டியர் பிரதர், நான் வாங்குற சம்பளத்துக்கு பேங்க்ல லோன் போட்டு ஆடி காரு வாங்கலாம், தெரியுமா? ஏய், ஆடி மாசம் இப்பதான்டா போச்சு, அடுத்த ஆடி வரட்டும்டா, அப்ப பாத்துக்கலாம். நீ முதல்ல ஆபீஸ் கிளம்புடா. ஐயோ அப்பா, நான் ஆடின்னு சொன்னது காரோட பேரை, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? அப்பா, அவன் சொன்ன ஆடிக்காரோட ஆரம்ப விலையே ₹1,00,00,000பா. என்னது, 1,00,00,000? ஏடா டேய், 1,00,00,000 கடனுக்கு காரை வாங்கி தெருக்கோடியில நிக்க போறியாடா? ஏய், அப்பன் சொல்றத கேளுடா, கனவுல வாழாத, அப்புறம் நிஜத்துல ரொம்ப கஷ்டப்படுவடா. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆடிக்காரோட நான் வீட்டு வாசல்ல வந்து நிக்க தான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் அதை பார்க்க தான் போறீங்க. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். இப்ப முதல்ல நீ ஆபீஸ் கிளம்பு. வரம்பா. பாய் பிரதர். பாய் ப்ரோ. அப்பா, நானும் வயலுக்கு கிளம்புறேன். அப்படியே ஆய்வலை சொசைட்டில ஒரு 10 மூட்டை உரம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறோம்பா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
பார்வதி, நீ நிம்மதியா மேலே போயிட்ட. இளையவனுக்கு பேராசையோட ஒரு கற்பனை உலகம். மூத்தவன் ஊருக்கு நல்லது பண்றங்கிற பேர்ல தினம் தினம் ஒரு ஊர்வம்பு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாமியா இருந்து நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும் பார்வதி. ஏ தம்பி லட்சுமணா, சொல்லுண்ணா. பேசாம சென்னைக்கே போயிடலாம்டா. ஏண்டா? உடம்பு களைக்கிற வரைக்கும் நல்லா வேலை செய்யலாம். சரி. சாயந்தரம் ஆனா நல்லா குடிக்கலாம். என்ன சொல்ற நீ? ஏண்டா? ஏன் எதுக்கு உடம்பு வலிக்க வேலை செய்யணும், கலப்பு தீர குடிக்கணும்? டே அண்ணா, உடம்பு நோவாம குடிக்கணும். அந்த போதையில அப்படியே சும்மா ஜாலியா மிதக்கணும். அறிவே இல்லாம யோசனை சொல்றியாடா நீ? இல்ல ஒரு அண்ணனாடா. நீ சொல்ற சரியான தம்பி. சரி தம்பி, இப்ப செம்புலி வர நேரம்டா. ஏதாவது ஒரு பிட்டை போட்டு கடனுக்கு துட்ட கீழே காலம் கடத்தாத. மணி 12 ஆயிடுச்சு, கடை திறந்துட்டாங்க. இப்பவே கையில நடுக்கெடுக்குதுடா. ஆமாடா, எனக்கும் உதவலாம் இருக்கு. சரி, அப்படியே பண்ணிடுவோம். போலாமா? அங்க பாடுறா, எங்கடா? கும்பிட தெய்வம் நல்லா சும்மா கும்முன்னு வந்து பாடுறா. வா. வணக்கம் முதலாளி. ஏய், என்னடா வரவேற்பெல்லாம் பலமா இருக்குது? முதலாளி, கஷ்டம்னு வந்தா காப்பாத்துற உங்களை கடவுள்னு சொன்னா தப்பில்லைங்க முதலாளி. டே டே டே, கடை வாங்கும் போது எல்லா பயிலும் இப்படிதாடா சொல்றீங்க. ஏன் முதலாளி, உங்ககிட்ட கடை வாங்கிட்டு இந்த ஊர்ல ஒரு பையனாவது தப்ப முடியுங்களா? பின்ன வட்டி அசலு வரலைனா தென்னை மரத்துல கட்டி வச்சு உதைப்பாண்ட அந்த செம்புலி. யாருக்கிட்ட? ஆமா, அப்படி என்னடா காலங்காத்தால பணத்துக்கு அவசரம்? அது ஒண்ணு இல்லை முதலாளி, அம்மாவுக்கு நெஞ்சுவலி முதலாளி. ஆமா முதலாளி. பிள்ளைங்கன்னா நீங்க தான்டா பிள்ளைங்க. இந்த காலத்துல அம்மா பாசம், ஆஹா, கேட்கவே ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, எவ்வளோடா வேணும்? எவ்வளவு இருக்குங்க? எட்டி பாக்கடா. உனக்கு எவ்வளவு வேணும்? அது ஒண்ணு இல்லைங்க முதலாளி, செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு முதலாளி, அதனாலதான். டே 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 டே, உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் கேளுங்கடா, அப்பதான்டா திருப்பி கொடுக்க முடியும். முதலாளி ஒரு 5000 முதலாளி. ஆமா முதலாளி. 5000 தாண்டா காலையில வசூலே வந்தது. இருடா. ஏய், 5000 1000 ரூபா வட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். சரி முதலாளி. சரியா? இந்தா 4000 ரூபா இருக்குது. வட்டி வசூலும் கரெக்டா கொடுத்துருவீங்களா? முதலாளி இந்தாங்க. ராமர் பிரதேஷ் வட்டி பணம் நிமிஷம் ஏறி மொத்தமும் போயிட போகுதுடா. ஏய், அவனை மரியாதையா பேச சொல்லு. சாடமடையா பேசுறவங்களெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்ப சரி, மாமாவை நேரடியாவே கேட்டலாம். எனக்காக சூப்பர் ஸ்டாரே வாய்த்துறாரு. நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏய், என்னடா ஆமா ஓமா? முடித்து காசை பிடிக்கிட்டு போயிடுவோமா? ஐயோ, ஆள விடுங்க சாமி. உங்க குடும்ப சண்டையில நாங்க எதுக்கு? நாங்க 2 பேரும் கிளம்புறோம். வாட தம்பி. டேய் ஆடா. ஏய், இங்க வாடா. டேய், அவர்கிட்ட சொல்லி வட்டி காசுல சொத்து சேர்த்துன்னு வச்சுக்க, குஷ்டம் முடிச்சு தாண்டா ரோட்ல அலையணும். ஏய் 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 ஏய், அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராதுடா. என் அக்காவுக்கு செஞ்ச பாவத்துக்கு இவங்கள தாண்டா அந்த ஆண்டவன் தண்டிப்பான். ஏய், மூளை இல்லாத விவாதம் பண்ணா தூரம் இருந்து பார்க்கறவனுக்கு எவன் முட்டாளுங்கிற குழப்பம் வரும். அந்த பட்ட அவருக்கு தான். நான் பேசாம கிளம்புறேன்டா. ஏய், அவனை மரியாதையா பேச சொல்லு, இல்ல நடக்கிறதா வேறாமா. டேய், என் தலைவன் எனக்காக பாட்டிலே கேட்டாருல்ல, அதுக்கு என்ன பதில் கேள்றா? ஏய், மாடு மேய்க்கிற பயலுக்கு என் புள்ள கேக்குதா? ஏய்,
என் புள்ள டிகிரி முடிச்சவடா. இங்க பார், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான். ஆசையை பத்தியா? ஓனானுக்கு ஆசை வேலியோடு இருக்கட்டும். சொல்லி அவன்கிட்ட. டேய் நீ சொல்ற அவர்கிட்ட என் பையனை வந்து அவன் மூஞ்சில ஒண்ணு கிடைக்க வைக்கல. நான் சிவசாமி இல்லடா. ஏய், என் பொண்ணு ஒண்ணு இவனை மாதிரி மாடு மேய்க்கிறவளடா. படிச்ச மேத அப்பன் சொல்ல அவளுக்கு வேத வாக்கு. என்னைக்குமே என் சொல்ல மீற மாட்டாரா. சொல்லி அவன்கிட்ட. டேய் அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டண்டா. ஏய், அவனை நான் பார்க்கலையா? ஏண்டா மாப்பிள? என்னது மாப்பிள்ளையா? டேய் நான் அண்ணன்டா. ஆமா இல்ல, இவனுங்க 2 பேரும் அடிச்ச லூட்டில உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குதுடா. எனக்கு அப்படிதான்டா இருக்கு. சரி, இந்த செம்பொலிக்கு அக்கா பையன் தானே இந்த அறிவழக. ஆமா, என்ன பையன் ஆகிற அளவுக்கு இவங்க 2 பேத்துல அப்படி என்னடா சண்டை? இந்த இழுப்பு இழுக்கிறானுங்க. அது ஒன்னிலோட தம்பி செம்புலோட அக்கா. ஆ, அதான் அறிவலனோட அம்மா. சரி உடம்பு சரியில்லாம இருந்து செத்துட்டாங்க. சரி சரி. தான் மச்சான் சிவசாமி ஆ சரியா வைத்தியம் பார்க்காதனால தான் ஆ என் அக்கா செத்துட்டான்னு ஆ இவன் சண்டைக்கு போக சரி. அதுவே சின்ன பையன் வந்துருச்சுடா தம்பி. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? ஆமாடா. சரி, அதை விடு. இவனுங்க 2 பேரும் இழுத்த இழுப்புல உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது. எனக்கு அப்படிதான்டா இருக்குது. எனக்கு இந்த ஒரு கோட்டெல்லாம் பத்தாதுடா அண்ணா. இன்னொரு கோட்டு நீ எக்ஸ்ட்ரா வாங்கி தந்தே ஆகணும். வாடா வாடா, உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டுறேன்னா உனக்கு ஃபுல்லே வாங்கி தரேன். இந்த 4000 ரூபா காலி பண்ணிட்டு மற்ற விஷயம் ஜாலியா பேசுவோம். சரி சரி, வா போலாம் வா. அப்பா. அப்பா என்ன பிஸ்னஸ் விஷயமா நியூயார்க்ல தான் இருக்காங்க. மா அமெரிக்கால இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. நோ 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 பிரியா. பிரியா ஒன் திங், நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் கூட இருந்தாலும் சரி, ஜாப் இஸ் மை ஃபங்க்ஷன். ஓகே பிரியா, ஐ கால் யூ லேட்டர். பை தான். பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, I'm sorry. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லுங்க. யூ ஸ்டெல்லா? ஆமா, இல்ல கீழே உங்க என்னங்க சார் கீழே என்ன? இல்ல கீழே உங்க ஐடிக்கு இருந்தது, அதான் உங்ககிட்ட தரலான்னு. ஓகே, தேங்க்யூ. ஆமா, நீங்களும் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்றீங்களா? யா, அஃப்கோர்ஸ். அப்புறம் உங்க அப்பா நியூயார்க்ல இருக்கிறதா ஃபோன்ல சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன மிஸ்டர், எட்டு நின்று ஒட்டி கேட்டீங்களா? ஆமா. இல்ல இல்ல, ஐடி தர வரப்ப தானா கேட்டுச்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஐடி இல்லைனா இன்னைக்கு நான் என்ட்ரி போட்டிருக்கவே முடியாது. தேங்க்யூ. நோ மென்ஷன் யா. அப்புறம் நியூயார்க் தெரிஞ்ச உங்க அப்பா தான் பொண்ணுக்கு ஏஞ்சல்னு பேர் வச்சிருக்கலாம். ஸ்டெல்லாங்கிற பேரு உங்களுக்கு பர்ஃபெக்டாவே இல்லை. என்ன மிஸ்டர், 80s போடுற ப்ரப்போசல் மாதிரி தெரியுது. இது 2024. இதுக்கெல்லாம் நான் வைக்கப்பட முடியாது. சாரி. 80s இருந்தானே, 2024 இருந்தானே. இந்த இந்த அழகான கண்ணம் செவந்தாலே போதும். நீங்க வெக்கப்படலன்னு சொல்ற இந்த அழகான பொய்யை நம்ப நான் தயாரா இல்லை. என்னது, கண்ணா செவந்திருக்கா? நைட்டு ஃபுல்லா ஜெமினி கண்டிஷன் படம் பார்த்துருப்பீங்க போல. ஆமா,
நான் தெரியாம கேக்குறேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து அடுத்த நிமிஷமே நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடான்னு கேப்பீங்க. நீங்க ஏன் எதுவுமே தெரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? தேவையே இல்லைங்க. மறுபடியும் நான் வேற ஏதாவது ஒன்று சொன்னா நீங்க என்ன பாகவதர் காலம்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. இல்ல இல்ல சொல்ல மாட்டேன். இப்ப சொல்லுங்க, ஏன் என்ன சிங்கிளா கமிட்டடான்னு கேட்கல? நாம ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கும் போது நம்ம மனசு இது உனக்கு தானே கிரீன் சிக்னல் காட்டும். போதும் போதும், நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க. அப்போ ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ, மறுபடியும் நாம எப்போ எங்க? அதையும் உங்க பூமர் மனசாட்சிட்டே கேளுங்க, அது ஒரு வழி சொல்லும். கரெக்டா? பாய். ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே ஒரு பணக்காரி எனக்கு காதலியா வரப்போறா. ஐயோ, எனக்கு இப்ப கையு ஓடல காலு ஓடலையே. பட் பேரு ஸ்டெல்லா. கிறிஸ்டின் மாதிரி தெரியுது. சரி சரி, காதலுக்கு மதம் ஒரு தடையே இல்லை. அதுவும் காசு பணத்தோட ஒரு கோடீஸ்வரியே மனைவியா வந்தா எதுவுமே தடை இல்லை. எம்மதமும் சம்மதம். எனக்கு இப்ப தேவை அவளோட சம்மதம். ஐயோ மாமா, விடுங்க. இது என்ன பப்ளிக் பிளேஸ்ல போய் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா விளையாடுறீங்க? மைதிலி, ஆளை பார்க்காமயே நான் தான் எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன் தெரியாது? என்ன தொடறதுக்கு இந்த ஊர்ல உங்களை விட்டா வேற எவனுக்கு தைரியம் இருக்கு? இங்க பாருங்க மாமா, அதான் நீங்க தூரத்திலே வரும்போது உங்க வயக்காட்டு வேர்வை வாசம் காத்தோடு கத்த கலந்து கமகமான்னு வீசுதே, அப்ப கூட கண்டுபிடிக்கலன்னா எப்படி? அடி பாவி, ஏசி ரூம்ல செண்ட் அடிச்சுட்டு சொகுசா வேலை பார்க்குற உனக்கெல்லாம் வயக்காட்டு வாசம்லாம் தெரியுமா? மாமா, என் மாமனோட வேர்வை வாசம் இந்த செண்டு வாசமாவது உடம்புக்கு மேலதான் அடிக்கும். ஆனா என் மாமனோட வேர்வை வாசம் என் மனசுக்குள்ளேயே போய் அடிக்குமாமா. அடி கள்ளி, இது இப்ப பப்ளிக் பிளேஸா தெரியலையா? சரி சரி சரி. ஆமா, உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் லேட்டு? வர வழியில உங்க அப்பாவை பார்த்தேன், அதான் சின்னதா ஒரு கலாட்டா. எங்க அப்பா உங்களை பார்த்தாலே அவருக்கு பிபி 100, 200, 300ன்னு ஏறிக்கிட்டே இருக்கு. சரி சரி, என்னமோ பண்ணுங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறியா? ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? வேணான்னு தான் தோணுது. அப்ப நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? என் தங்கம் இல்ல, என் புச்சி இல்ல மாமா, மாமா நான் எனக்கு ஆபீஸ் லீவ் போட்டுருவேனா, நீங்களும் நானும் ஜாலியா சினிமாக்கு போயிட்டு வரலாம், சரியா? போலாம்டா, எனக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா சேனமாட்டை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும், ஆடு மாடுக்கெல்லாம் புண்ணாக்கு தவிட்டு போடணும். 1000 வேலை கிடக்கு மைதிலி. என்னது, சென்னமாட்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணுமா? சரி, எல்லா வேலையும் போய் பாருங்க, நானும் ஆபீஸுக்கு கிளம்புறேன். ஆனா அப்பப்ப என் செல்ல மாமா இந்த அத்தை மகளையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? சரி மைதிலி. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? இருடா, உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். சரி சரி, பொறுமையா வைங்க. இப்ப நான் கிளம்பிட்டா? கிளம்பலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. சரி, போயிட்டு வரேன். நல்ல மாமா.
தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. என்ன மாமா காலங்காத்தாலே வாழை கையுமா, என்ன விசேஷம்? வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நம்ம கட்சியோட புது மாவட்ட செயலாளர் நீங்க. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. தலைவரை பார்த்து என்னையும் கொஞ்சம் கவனிங்க. என்ன மாப்பிள்ள ஆச்சரியமா இருக்கு? போன மாவட்ட செயற்குழு கூட்டத்துல மாவட்ட செயலாளர் பதவிக்கு உங்க பேரை சொன்னதும் எவனும் கண்டும் காணாம போனானுங்க. இப்ப மட்டும் எப்படி மாப்பிள்ள? மாமா இங்க இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது மாமா. போன மாவட்ட செயலாளர் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சல கொடுத்தான். அவன்தான் போன மாசமே ஆக்சிடென்ட்ல செத்துட்டானே மாப்பிள்ள. நாம தானே அப்படி செய்தியா போட வச்சோம். ஆமா, நம்ம கைக்கு அதிகாரம் வரணும்னா அந்த அதிகாரத்தை நாமளா கையில் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டா அந்த அதிகாரத்தை பர்மனண்டா நம்மகிட்ட தக்க வச்சுக்கணும் மாமா. எனக்கே தெரியாம இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எப்படி மாப்பிள்ள? மாமா இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது மாமா. நமக்கு தகுந்த பத்திரிகைக்காரனை நாம பக்கத்திலே வச்சிருக்கிறோம். நம்மளை பத்தி எவ்வளவு ஒரு செய்தி போட்டாலும் இந்த ஜனங்க நம்பிடுவாங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாசம்தான் இருக்கு. கட்சியில இந்த தடவையாவது எம்எல்ஏ சீட் தருவாங்களா? மாமா மாவட்ட செயலாளர் பதவியே எம்எல்ஏ சீட்டு வாங்கத்தானே. அதனால என்ன என்ன விலை கொடுத்தாது எம்எல்ஏ ஆகிறோம். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் மந்திரி ஆகிறோம். மந்திரி ஆனதுக்கு அப்புறம் தான் மாமா என் கல்யாணமே. சரி மாமா, எங்க போனானுங்க அந்த தடி பசங்க? எங்கடா போனீங்க? தலைவருக்கு மாலை போன முதலாளி. அப்படியா? மாலை எங்கடா? அவர் எனக்கு தான் மாமா, உனக்கு இல்ல. தலைவரே, ஏன் கோவிச்சுக்கிறீங்க? அவன் மாலைன்னு சொன்னதுதான் இருக்கா. ஓஹோ ஆமா ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான போன் வருது. நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு தோட்டத்து மகள் என்ன வேலைன்னு சொல்லி அனுப்புங்க. சரிங்க மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ள. ஏய் ஜட்னி, ஏய் என்ன முதலாளி? ஏன் முதலாளி கத்துறீங்க? அவனுக்கு தான் காது கேட்காது. நீங்க கத்துற கத்துல எங்களுக்கும் காது கேட்காத போயிட மாட்டேங்குது. ஏய் ஜாக்கி, சொல்லுங்க முதலாளி. இவனுங்கள தோட்டத்து பங்களாவை சுத்தம் பண்ண சொல்லு. முக்கியமா பெட்ரூம். மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு அங்கதான் விருந்து. ஓகே 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 முதலாளி. ஏய் திக்கோயா, அந்த சேவடனை கூட்டிக்கிட்டு புதுக்காட்டு பங்களாவுக்கு போய் இன்னைக்கு முதலாளிக்கு அங்கதான். ஓகே ஓகே, ஆனா போய் வேலையை முடிச்சுட்டு வருவோம். என்னது ஆளை முடிக்கணுமா முதலாளி? ஆளை முடிக்கிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ரவுடி இல்லை முதலாளி. ஏய் இவனை கூட்டிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணடா. ஏய், வாடா போலாம். இல்லா கொலை பண்ண சொல்றானுங்க. கத்தியும் தெரியல, கடப்பாரையும் தெரியல. வேற எப்படா கொலை பண்றது? ஒருவேளை கழுத்துல இருந்தா கொண்டு வரா. ஆமா வா ஓ போடாடே, நான் வெறும் வாங்கிட்டு வரேன். முதலாளி என்ன? முதலாளி,
அட்வான்ஸ் கேட்டிருந்தேன். ஏண்டா டேய், நம்ம பங்களாவையே 3 வேலையும் கொட்டிக்கிறீங்க. அப்பப்ப கை செலவுக்கு 50-100 வாங்கிக்கிறீங்க. அட்வான்ஸ் வாங்குற அளவுக்கு அப்படி என்னடா செலவு? முதலாளி 50-100க்கெல்லாம் வாங்கி சரக்கு அடிச்சா அல்பாயுசுல சாக வேண்டியதுதான். கவர்மெண்ட் சரக்கா இருந்தாலும் காஸ்ட்லி சரக்கா வாங்கி அடிச்சா கொஞ்சம் நிதானமா சாவலாம். அப்போ கவர்மெண்ட் சரக்கு குடிச்சு லேட்டா செத்தா பரவாயில்லங்கிறியா? முதலாளி இப்ப பல உசுறு அப்படித்தான் செத்துக்கிட்டு இருக்குது. ஏய், அரசியல்வாதி வீட்லயும் அரசியல் பேசுறியா? ஆமா முதலாளி, நான் சொல்றது உண்மை. நீங்க பண்றது தான் அரசியல். அரசியல்ல ஏது உண்மை? ஏய், சொல்லுங்க முதலாளி. விளக்கெண்ண மாதிரி வியாக்கியானம் பேசாம போ, போய் வேலையை பாரு. அட்வான்ஸ சாயந்தரம் தரேன். என்னது சாயந்தரமா? கடை திறந்துருப்பாங்க நேரம். எந்நேரம் ஊழி கொடுத்து ஏய் ஜாக்கி, முதலாளி. நான் சாயந்தரம் ஒரு பார்ட்டிக்கு போறேன். ஓகே, என்ன நீ பார்க்க முடியாது. இந்தா 500 ரூபா இருக்கு, பார்த்து செலவு பண்றா. சரி முதலாளி. 500 ரூபா. சூப்பர். மணி 12 ஆச்சு. நேரம் கியூல நிப்பானுங்க. நாமளும் போய் கியூல நின்று சரக்கு வாங்கி வேண்டியதுதான். நான் வாங்குற காசுல பாதி காசு சாராய கிடைக்கும், மீதி காசு இந்த சாக்கணாங்க கிடைக்குமே. சரியா போயிடுது. நாம வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையத்தான் வீசிட்டு போறோம். நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற நெஜ குடிக்கிறவங்க நாங்க தான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. என்னப்பா பீட்டர், நீ ஒரு கிறிஸ்டியனா இருந்தாலும் மத வேறுபாடு பார்க்காம திரும்பி வச்சுக்கிட்ட. ஆனா இதை பார்க்குறவங்க ஆளுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயா, ஜாதி மதம் சொந்தம் பந்தம் இது மாதிரி நமக்குள்ள எத்தனை பிரிவு இருந்தாலும் ஒரு மனுஷனோட ஆபத்தான காலத்துல உதவுற மனசு இருக்கு, அவங்க தாங்க நிஜமான சாமி. அதங்கிறது நமக்கான அடையாளங்க. என் பொண்ணோட பிரசவ காலத்துல நீங்க செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு அவங்க 2 பேருமே உசுரோட இருக்காங்க. நான் சர்ச்சைக்கு போகும்போது விபூதி கட்ட மாட்டேன், விபூதி கட்டாம கோயிலுக்கு போக மாட்டேன். எல்லா சாமியும் எனக்கு ஒண்ணுதாங்க. பீட்ரு, நீ எளிமையா சொன்னாலும் இதைத்தான் வள்ளலாரும் போதிச்சார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அவர் பிறந்த இந்த நல்ல நாள்ல நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சுத்தமாக இல்லாத இந்த மனித வாழ்க்கையில வாழ்ற நாள் வரைக்கும் அர்த்தமுள்ளதா வாழணும். ஐயா, ஐயா இந்தாங்க பணம். என்ன முனுசாமி, பணம் எதுக்கு? ஐயா, என்னோட கஷ்ட காலத்துல என் பசங்க 2 பேரும் படிப்பு உதவி பண்ணீங்களே, அந்த பணத்தை நான் திருப்பி தரேன். பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்க. இல்லை ஐயா, இதை நீங்க வாங்கிக்கணும். ஊர்ல யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நேரம் காலம் பார்க்க உதவி பண்றேன்னு நீங்க. அதனால நீ அன்னைக்கு செய்த உதவியால் தான் என் பசங்க 2 பேரும் நீங்க நல்ல நிலைமையில இருக்காங்க ஐயா. இந்த பணத்தை நீங்க திருப்பி வாங்கினாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க ஐயா. தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. சரிப்பா, ஓ நிம்மதியா நான் ஏன் கெடுக்கணும்? நாளைக்கே வந்துருக்குமா? கண்டினியூஸாக இந்த ஒரு வாரத்துக்கு இருக்கு. குட் மார்னிங் சார்.
பாப்பா அறிவு அதுதான் சாமி கும்பிட்டு வந்திருப்பா. அறிவு என்கிட்ட படிச்சவங்க எல்லாம் நல்ல பதவிக்கு வந்து வெளியூர் வெளிநாடுன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நீதாயா படிப்பே ஏறாம இந்த பட்டிக்காட்டிலேயே ஆடு மாடு மேய்க்கிறேன்னு சொல்ல வரீங்க. அறிவு நான் அந்த அர்த்தத்துல சொல்லுவாப்பா. படிச்சவனுக்கு பசி எடுத்தா காலையில டிஃபனுக்கு கம்ப்யூட்டரையா சாப்பிடுவான். உன் கைய நம்பி தாயா இங்க பலவேறு வயிறு தவம் கிடக்கு. சார் உங்க வார்த்தை மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இந்த வள்ளலார் சாமியோட ஆசையுமே போதும் சார் எனக்கு. அறிவு உன் நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். ஒரு நிமிஷப்பா. பீட்டர் முனுசாமி, உங்களுக்கு வேலைக்கு நேரமா இருக்கும். கடவுள் பக்திங்கிறது ஒழுக்கத்துக்காக தான். மற்றபடி காசு பணம் இதையெல்லாம் நாம தான் சம்பாதிக்கணும். சரி சரி, நீங்க கிளம்பி போய் வேலையை பாருங்கப்பா. நல்லது. அறிவு போன வாரம் கூட இந்த ஜாக்பாட் ஜடா நம்ம பெருமாள் கோயில் ஐயா விரட்டிட்டு போயிருக்கிறான். ஆமா சார், அந்த பெருமாள் கோயிலையும் அதை சுத்திக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அவன் பறிக்க பார்க்கறான். இது விஷயமா நான் ஐடி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். சார் அவன் இப்ப மாவட்ட செயலாளர். சட்டமெல்லாம் அவன் சட்ட பாக்கெட்ல. ஆனா நீதி ஆண்டவனோட சந்நிதியில. இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம். சரி வரலைன்னா கோர்ட்டுக்கு போவோம். சரிங்க சார், நல்லதே நடக்கும். நீங்க ஐயருக்கு 2 ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க சார். அறிவு நாம எதிர்த்து போராட போறது ஒரு பெரிய அரசியல்வாதிய. நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிப்பா அறிவு. சுந்தரி ஏண்டா குருவ சுளுக்கு சுந்தரிக்கிட்ட சுளுக்கு எடுக்கிற மாதிரி வந்து ஆவடிக்கலான்னு சொல்லிவிட்டு என்னடா இன்னைக்கு அவன் வீட்டு வாசலை பார்த்து பாட்டா பாடிட்டு இருக்கிற? என்னது பாட்டு பாடுறா? அதானா செவிட்டு காதுல பாட்டு கேக்குதா? நான் சுந்தரிய கரெக்ட் பண்ணி கண்ணால பண்ணலான்னு இருக்கிறேன். நீ கொஞ்சம் கம்முன்னு நில்லு. ஏ தேங்கா, நீ அவளை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் என்ன உனக்கு மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுப்பேன்னு நினைச்சியா? ஏய் நானும் தாண்டா அவளை லவ் பண்றேன். இந்த செவிட்டு பயலுக்கு சுந்தரி கேக்குது. ஏய் நீ எதை பேசுறதா இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்து பேசணும்டா. அப்பத்தாண்டா எனக்கு விளங்கும். கோயிலுக்கு காசை கொடுறா, முருகன் கோயில் சீக்கிரம் கட்டி விடுவான்னு சொன்னா காது கேட்க மாட்டேங்குது. இந்த செவடனுக்கு சுந்தரியை பத்தி பேசினா மட்டும் நல்லா விளங்குது. ஏய் மூஞ்ச பார்த்து பேசி தொலைடா. ஏ மச்சி, நம்ம 2 பேரும் ஏன்டா சண்டை போட்டுக்கணும்? அவ சுந்தரிங்களா? சுந்தரி அவ வரட்டும். அவ வந்து சத்தமா பேசுறா, கால் கேட்க மாட்டேங்குது. ஒரு ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டு ஆளாளுக்கு சுந்தரிய பங்கு போடுறீங்களாடா? வாங்கடா ஆத்துவாரமா. உங்களுக்கு அங்கதான் ஆண்டிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆற மாட்டேனுங்களா?
டேய் நாதாரிங்களா இங்க என்ன பண்றீங்க? இது பாரியா, இந்த சுளுக்கு சுந்தரி சுளுக்கு மட்டும்தான் எடுப்பா. கரெக்டா சொன்ன சுந்தரி. நீ மூடு. உன மாதிரி பைத்தியத்துக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்க்கறது இல்ல. அதெல்லாம் சாத்திக்கிட்டு கிளம்புங்க. ஐயோ ஐயோ, நீ கரெக்டா சொன்ன சுந்தரி. அடே, இது இயற்கை வைத்தியசாலை. உங்களுக்கு கீழ்ப்பாக்கத்துல தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குது. என்ன புரியுதா? நேரா புது பஸ் ஸ்டாண்டு போங்க. அங்க போனீங்கன்னா கிருஷ்ணே சுப்பா மூட்டு கிருஷ்ணே வச்சுக்கிட்டு நிப்பாரு பஸ். ஏறிங்கன்னா டிக்கெட் கொடுத்து அவரே ஓட்டிட்டு கொண்டு போய் கீழ் பக்கத்துல விட்டுருவாரு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருவாரு. ஆளு மண்டையம். யோ என்னையா உன்னையும் தான் சொன்னேன், நீயும் மூடிட்டு கிளம்பு. நீ என்ன நிக்கிற? டேய், அவனே மாசமா இருக்கான். புரியுது புரியுது. இப்ப புரியுதாடா? 3 பேரும் சேர்ந்து ஆட்டிக்கிட்டு போங்க. போவோம். 4 பேரும் சேர்ந்துதான் அமைதியாரா அமைதியாரா. போன் வருது. யாரா அந்த நேரம்? அமைதி அமைதி. முதலாளி முதலாளி. ஹலோ முதலாளி. வணக்கம் முதலாளி. ஆமா முதலாளி, அந்த பண்ணாடி எங்கூட தான் முதலாளி இருக்கிறாங்க. அப்படியா? ஓ சரி முதலாளி, இப்ப அனுப்பி வைக்கிறேன். ஏய் முதலாளி போன் பண்ணாரு. வயக்காட்டுல எருமைக்கு வவத்தால போகுதா, நீங்க போய் நல்லா கழுவி விடுவீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நானு அப்புறமா வரேன். சுந்தரி, இந்த தடிப்பையில நம்பாத, அவனையும் நம்பாத. அவனா அப்புறமா வந்து பாக்குறேன். சப்பமாயா போய் அண்ணாட டேய் மூடிட்டு போடு, உனக்கு இருக்காது அப்புறம். டேய், நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு வயசாகி தடி போட்டு வாடா. அப்புறம் யாரா கட்டிக்கிறது? உங்க அப்பன். சுந்தரி சுந்தரி. என்னய்யா என்ன? ஏன் சுந்தரி அப்படி பாக்குற? உன் கண்ணுல இருந்து வர்ற போத என் கஞ்சில சாக்கடிக்குது. யோ இங்க பாரியா, இந்த காதல் வசனம் எல்லாம் என்கிட்ட பேசாத. மரியாதை கேட்டுடு, ஒழுங்கு ஓடி போயிடு. இல்ல ஏன் சுந்தரி எப்பவுமே கடுகடுனே பேசுற? கொஞ்சம் சிரிச்சி குழுகுலுன்னு பேசுனா நல்லா இருக்கும்ல? ஆமா, சிரிச்சு இழிச்சு பேசுறதுக்கு நீ என்ன என் அத்தை பையனா? என்ன டேய், நீயே மல்லூர் சமீர மாற்றடி பொழைக்கிறவன், நீ என்கிட்ட சிரிச்சு பேச சொல்றியா? சுந்தரி என்ன அப்ப ஏதோ சின்ன ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். இப்பெல்லாம் அப்படி இல்லை தெரியுமா? ஆமா ஆமா, இப்பெல்லாம் நீ பெரிய பெரிய திருடுற, அதுவும் பெரிய பெரிய திருட கூட சேர்த்துட்டு திருடுற. என்ன டேய் ஒட்டுமீசக்காரா, போடா வெளியே. யார் சுந்தரி தலைவரை பத்தி தப்பா பேசுற? அவரு தலைமையில தான் நமக்கு கல்யாணம். எது கல்யாணமா? இங்க பாரு, நீ என்ன உத வாங்கினா போவே, போய வெளியே. நீ குடுத்தா நான் வேண்டாம், நான் சொல்ல போறேன். என்னத்த ஏத்தி புடுவேன். ஐயோ இங்க பாரியா, எனக்கு சுடுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆம்பளைங்களை அடிக்கவும் தெரியும். ஒரு தொங்கு தொலை கீழே. ஐயோ அது உள்ள எடுத்து போடுறா. இங்க பாரு, மரியாதை வெளியே போயிடு, இல்ல மானம் கெட்டு போயிடுவேன். யார் சுந்தரி இப்படி பேசுற? உனக்கு எங்க சுளுக்கு இருக்கா? சுந்தரி என்ன சுந்தரி 10 நாளா இடுப்பு புடிச்சிச்சு, சேத்த நீவி விட. இது ஒரு இடுப்பை நீ விடுறதுக்கு சப்பவாயா? இங்க பாரு,
என் பாட்டி எனக்கு சுடுக்கு மட்டும் எடுக்க சொல்லி தரல, வறும கலையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அது வர்ம காலம் தெரியுமா? ஆத்தாடி. இங்க பாரு, இதோ இந்த 2 விரல போதும், ஐயோ உன்னை செஞ்சுருவேன். ஐயோ சரி சுந்தரி, என்ன நானு போயிட்டு வரட்டுமா? நீ வராதே, போயிடு. சுந்தரி ஏய், போயிட்டு வரட்டுமா? போ. சுந்தரி. என்னடா சரி சுந்தரி. ஆளையும் அவளையும் வெளுப்பாடா பிடிக்கிட்டேன். பொண்ணுங்களா, இங்க பாருங்க, இப்ப இருக்கிற ஆம்பளை பசங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. அதனால நீங்க ஏதோ ஒரு கலையை கத்து வச்சுக்கோங்க. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. தலைவர சொல்லுங்க தலைவர. அப்படியா? ஓகே தலைவர, ஓகே தலைவர. நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே தலைவர். அப்புறம் தலைவர, இந்த முறை எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான் சொன்னீங்க, அதை மறந்துடாதீங்க. அப்படியா தலைவர? ஓகே தலைவர், ரொம்ப சந்தோஷம். இது போதும் தலைவர் எனக்கு. ஓகே தலைவர், நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே ஓகே ஓகே. என்ன மாப்பிள்ள, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா, இந்த ஜாக்பாட் ஜன வாழ்க்கையில இது எல்லாமே ஜாக்பாட் தான் மாமா. இன்னைக்கு மாவட்ட செயலாளர், நாளைக்கு எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி. எப்படி மாமா என் எதிர்கால திட்டம்? சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள, உங்க பிளான் எப்பவுமே வெற்றி தான். அப்புறம் மாப்பிள்ள, ஒரு சின்ன விஷயம். அது என்ன மாமா சின்ன விஷயம்? அதான் சொன்னனே மாப்பிள்ள, சின்ன விஷயம்னு. அது தெரியுது மாமா, அது என்ன சின்ன விஷயம் அதான் புரியல. மாப்பிள்ள, கேரள ஜோசியர் கூட சொன்னாரு, அந்த பரிகாரம் மட்டும் பண்ணிட்டா நீங்க மந்திரி ஆகிறத அந்த ஆண்டவனால கூட தடுக்க முடியாதுன்னு. அந்த சின்ன விஷயம் தான் மாப்பிள்ள. அடாடா மாமா, மறந்தே போயிட்டு. ஓ, அந்த சின்ன விஷயமா? மாமா, நீ எனக்கு தாய்மாமனா கிடைச்சது நான் செஞ்ச பெரிய பாக்கியம் மாமா. ஆட போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். சுந்தரம் சுந்தரம். எசமா கும்பிடுறேங்க. எசமா எசமா உங்களையே கும்பிட்டுக்கிறேங்க. சுந்தரம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு எசமா. ஏண்டா சுந்தரம், பொண்ணு என்ன கிளாஸ் படிக்கிறான்? 10ஆம் கிளாஸ் படிக்கிறா எசமா. கிளாஸ்லயே என் பொண்ணு தானே ஃபர்ஸ்ட். கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இருக்கு பைய பிள்ளைக்கு ஆசைய பாருங்க. இந்த ஏழை குடியானவன் பெத்த பிள்ளை ஆசைப்படலாங்களா? டேய், என்கிட்ட வந்துட்டீங்களா? கவலை விடு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நமக்குள்ள நடக்கிற இந்த விஷயம் வெளி யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ. ஏன் சமா சொன்னா என்னவா? அட பைத்தியக்காரா, சுந்தரத்துக்கு வந்த வாழ்வை பார்த்தியான்னு இந்த ஊரே வவுத்து வச்சுட்டு போடுங்களா? அப்புறம் உன் பொண்ணோட கலெக்டர் கனவு கனவாவே போயிடும். ஆமா ஏசமா, பொல்லாத சொன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி சுந்தரம், உன் பொண்ணை எந்த ஸ்கூல்ல சேர்த்தணும், அதுக்கு எவ்வளவு பணம் செலவுங்கிறத நீ மேமாட்ட பேசிக்கோ. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன? சரிங்க ஏசமா. ஆமா, நீ பார்த்துக்க. சரி ஆமா, பார்த்துங்க. சுந்தரம்,
சாயந்தரம் 6 மணிக்கு உன் பொண்ணை கூட்டிட்டு தோட்டத்து பங்களாவுக்கு வந்துரு. தோட்டத்து பங்களாவுக்கா? எதுக்கு ஏசமா? நான் வந்தா போதாதுங்களா? ஆட சொத்த விவரம் கட்டவனா இருக்கிறீங்க. உன் பொண்ணு மேற்கொண்டு என்ன படிக்க போறா, அதுக்கு என்ன செலவாகும், இந்த விவரமெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. அப்ப உன் பொண்ணு வந்தா தானே இந்த விவரமெல்லாம் கேட்க முடியும். உன் பொண்ணோட படிப்புக்கான செலவு பூரா மாப்பிள்ளை பார்த்துக்குவான். ஓகேவா? சரிங்க ஏசமா, உங்களை தான் மழை மாதிரி நான் நம்பி இருக்கேன். தாயில்லாத என் பொண்ணை வளர்க்க நான் பட்ட கஷ்டம் இருக்குங்களே, அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏசமா. சரி சுந்தரம், கவலையை விடு. உன் பொண்ணோட எதிர்காலம் இனி ஓகோன்னு இருக்கும். சரிங்க சரிங்க ஏசமா. சுந்தரம், ஏசமா ஏசமா. அப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு தோட்டத்து பங்களாவுக்கு வந்துரு. மறந்துடாத என்ன? சரிங்க ஏசமா. ஒரு கன்னி கழியாத கன்னி பொண்ணோட மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். கேரள ஜோசியர் சொன்ன அந்த பரிகாரம் இன்னைக்கு நடந்துரும். மாப்பிள்ளை மட்டும் மந்திரி ஆயிட்டா அப்புறம் என் லெவலே வேற. இந்த சந்தோஷத்தை கொண்டாட இப்பவே ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடணும். सयंटी संबराला जातारा मोगिनी कई तीडाद मांगनी ना मोगिनी कई तीडाद मांगनी वरिया मापरा वरिया मापरा वरिया कट्टी पोड़ा वरिया मापरा वरिया ये वरिया मापरा वरिया मोगिनी कई तीडाद मांगनी मोगिनी कई तीडाद मांगनी मोगिनी कई तीडाद मांगनी
ऐसे बचा दिया टकरी टकरा चिकुरा चिकुरा